अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 15ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 1ஆம் திருநாள். தை மாதம் பிறந்தெடுத்து அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடுங்க. உத்தராயண புண்ணிய காலம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே பெட் காஃபி குடிக்கக்கூடாது. டைரெக்டாக சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். பொங்கல் சூரியனுக்கு பார்த்து நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு சுவாமிக்கு தரிசனம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, துவாதசி திதி தேய்பிரை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அதுலேயும் மெயினாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் கொஞ்சோண்டு யாராவது தானம் பண்ணிட்டு போங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிர்ஷ்டம் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மீனத்துக்கு. அமேசிங். மீனத்துக்கு வேணான்னு சொன்னாலும் நிறைய பதவிகள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 30 நாளைக்கு மீனம், விருச்சிகம் அண்ட் கடகம், இந்த மூணுக்கும் சூப்பர் 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 சூப்பர்னு தான் சொல்ல போகிறேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. தை மாதம் பிறந்துருச்சுன்னா மீனத்துக்கு கொண்டாட்டம், 100% கொண்டாட்டம். சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா மெயினாக மேஷம், தனுசு அண்ட் சிம்மம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டத்தின் உச்சகட்டத்தில் இருப்பீர்கள். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முழு சந்திர பலம் இருக்குது. மனசில் கிளாரிட்டி இருக்கும். நோ கன்ஃபியூஷன். எதையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு தகுதி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். கேட்ட இடத்துல நல்ல பணமும் கிடைக்கும், மரியாதையும் சேர்ந்து வரக்கூடிய, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். காதல் கைகூடும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக மகிழ்ந்து பேசி பாடி கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும், ஒரு சுபகாரியங்களுக்கான ஒரு அட்வான்ஸ் இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமை மாறுங்கிறது தான் உண்மை. அப்படி தான் சொல்ல முடியும். விநாயகரை பிடிச்சிக்கங்க, எல்லாம் நடக்கும், சகலம் நடக்கும். ராஜ கணபதி வழிபாடு பண்ண பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அம்மாவுக்கு லைட்டாக ஹெல்த் இஷ்யூ, காலு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உறவினர்கள் மூலியமாக கொஞ்சம் அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, புது முயற்சிகள் கைகூடும். எதுவாக இருந்தாலும் தாமதமாக இல்லாமல் சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பல நல்ல காரியங்களும் பல விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு நல்லா வரும். பேச்சுக்கு இனிமையான விஷயங்கள் நடக்கும். எதுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் பயப்படாமல் உங்களால் பேச முடியும். அது ஜெயிக்கவும் முடியும். பணம் பொருளாதாரத்தில் திடீர் சுப செலவுகள் நடக்கும். ஒரு சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு gift வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ஏற்றங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள், பிளான் பண்ணால் அது எல்லாமே ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாள், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்க முடியுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பங்கள் அகலக்கூடிய நாள். இது வேணாம், அது குழப்பமாக இருக்குது, இது செட் ஆகாது அப்படிங்கக்கூடிய ஜோன்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய நாள். ஏன்னா செவ்வாய் புதன் ரெண்டுமே சேரக்கூடாது. சில பேருக்கு பற்கள் பாதிப்பு, சதை பாதிப்பு, சில பேர் மைண்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் நண்பர்களை பார்த்தோன்னா அது குஷியாக மாறிடும். அதிக வேகமாக திங்க் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். லைட்டாக தலைவலி, டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். சளி தொந்தரவுகள், மெயினாக யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் இருக்கீங்களோ, ஓவர் ப்ரெஷர் பார்க்குற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாள் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்துவிட்டு அம்மா அப்பா காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும். கண்டிப்பாக சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும், சின்ன சின்ன அலைச்சல்கள் கொடுக்கும். ஹெல்த்து தான் மெயினாக பார்த்துக்கணும். இந்த மாதம் முழுக்க முழுக்க ஹெல்த்து, செலவு, கால் இதில் அடிபடாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், பண வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள், நினைத்த காரியங்கள் டப்புன்னு முடியக்கூடிய நாள், கிஃப்ட். நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள், பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். அப்பா மூலியமாக ஒரு பெரிய கார் கூட வாங்கி கொடுப்பார். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கட்டும். பொங்கலை சும்மா ஜாம்னு கொண்டாடுங்க. நாளைய தினம் மாட்டு பொங்கல், இனியும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.